ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்ணா இந்துமதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்துமதி கர்ணா கோயில் வாசலில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்துமதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, சித்ரா எங்கே போனாலே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ கர்ணா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு, சும்மா அங்கே நின்று அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறதுல எந்தவித பிரச்சனையும் கிடையாது, நீ வரப்போறியா இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ இந்துமதி கர்ணாவை போட்டு திட்டுறாங்க. அங்கே பாரு, நீ இப்படி பேசுகிற மாதிரிக்கெல்லாம் எடுத்தம் கவுத்தம்லாம் போயிட்டு இருக்க முடியாது, அவள் எங்கே போனாலும் என்ன ஆனாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, எங்கே பாரு, நீ இருந்தால் இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பேன், நான் அப்பயே அவளை தேட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா பார்த்தோம்னா இந்துமதியை விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிருந்தாங்க. அப்போ இந்துமதி நடந்தே ஒவ்வொரு இடமா அவங்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தையும் அவங்க அந்த சித்ராவோட ஃபோட்டோவை காட்டி அவங்க விசாரிச்சுட்டு இருக்கவும் யாருக்குமே சித்ராவை தெரியாது அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே கர்ணா பார்த்தோம்னா அவங்களும் ஒவ்வொரு பக்கமாக அவங்க தேடிட்டு இருக்கும் போதே எங்கே பார்க்கும்போது சித்ராவை தான் காட்டுறாங்க. அப்போ சித்ராவை அந்த லேடி காரில் ஏற்றி அவங்க கூட்டிகிட்டு போகும்போது அப்போ ஒரு புகாரம்மா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்துதான் அவங்க காரில் ஏறி போகவும் அப்போ அதே கார் பக்கமாக போயிட்டு இருக்கும்போது தான் கர்ணாவும் பைக்கில் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கார் ஃபாஸ்ட்டாக போகவும் அப்போ அங்கே ஒரே தண்ணியாக கிடக்குது. தண்ணி அவங்க கார்ல ஃபாஸ்டா போகும்போது கர்ணா மேல பட்டுருது. உடனே கர்ணா பார்த்தோம்னா அந்த காரை வழிமறிச்சு அவங்க நிறுத்திட்டு இருக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையா காரை விட்டு இறங்க அப்படின்னு சொல்லவும் அந்த காரில் தான் சித்ரா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஐயோ, கர்ணா நம்மளை பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா அவங்க மறைஞ்சுக்கிடுதாங்க. அந்த லேடிக்கு மடியில் அவங்க படுத்துக்கிடவும் அப்போ கர்ணா அந்த டிரைவரை போட்டு அடிக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு தண்ணியை அடிச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இருப்ப அப்படிங்கவும், ஐயோ தயவு செய்து நம்ம அனுப்பிச்சிருங்க, நான் கவனிக்கல அப்படிங்கும்போது அப்போ அந்த லேடி சொல்லிட்டு இருக்கிறாங்க, தம்பி என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைப்பா, அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறோம், தயவு செய்து நீ பிரச்சனை பண்ணாத அப்படிங்கவும் உடனே கர்ணாவும் அப்படியான்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க மடியில் அவங்க படுத்துருக்குறாங்க. அப்போ சேலம் முந்தானியை வச்சு சித்ராவோட முகத்தை மறைச்சி வச்சிருக்கனால கர்ணாவுக்கு தெரியல. உடனே இதனால தான் நான் சும்மா விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கர்ணா போக சொல்ல அவங்க பாட்டுக்கு கார் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சித்ரா சொல்றாங்க, நல்ல வேலையை நீங்க காப்பாத்தினீங்க, எங்க அண்ணன் மட்டும் பார்த்துருந்தாருன்னா அவ்வளோதான், என்னை அழைச்சிட்டு போயிருப்பார் அப்படின்னு சொல்லவும், நீ எதுக்காகமா கவலைப்படுற, நான் இருக்கும்போது நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, ஒன்று சேர்க்க வேண்டிய இடத்துல நான் சேர்த்துருவோம்மா அப்படின்னு அந்த லேடியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி எல்லா பக்கமும் தேடிட்டு கடைசியில் அந்த கோயிலுக்கே வந்துருந்தாங்க. அப்போ அந்த கோயில இருந்து அவங்க அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க, கடவுளே நீ தான் எப்படியாவது சித்ராவை என் கண்ணில் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த பூக்காரம்மாவை தான் பார்க்குறாங்க. அப்போ இந்துமதி சித்ராவோட ஃபோட்டோவை காட்டி அவங்க இந்த புகாரை மட்டும் கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு காரில் 2-3 பேர் வந்தாங்க, அப்போ ஒரு லேடி கூட இந்த பொண்ணு போகிறத நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே இந்துமதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அக்கா எந்த காருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா அப்படிங்கிறாங்க. எப்படி போனாங்க அப்படிங்கவும் இந்த பக்கமாக தான் போனாங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படிங்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாம்மா அப்படிங்கவும் உடனே இந்துமதி ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு, நம்ம எப்படி கண்டுபிடிக்குதுன்னு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க பார்க்குறாங்க கோவிலில் சிசிடிவி வீடியோ பார்த்ததுமே உடனே இந்துமதிக்கு ஐடியா வருது. அடுத்து பார்த்தோம்னா அவங்க சிசிடிவி வீடியோ பார்க்கறதுக்காக அவங்க போகவும் அப்போ அவங்ககிட்ட அவங்க ஹெல்ப் கேட்குறாங்க. அப்படிலாம் நான் நீங்கள் கேட்டதும் கொடுக்க முடியாதம்மா, 3 பேர் கையெழுத்து போடணும், இந்த கோயில இருந்து நிர்வாகத்திலேருந்து கையெழுத்து போட்டு வாங்கினாதான் நாங்கள் காட்ட முடியும் அப்படிங்கவும், அண்ணா அங்கே பாருங்க அண்ணா, அந்த பொண்ணு ஆபத்தில் இருக்கிறா, அதனால தயவு செய்து நீங்கள் சீக்கிரமாக எங்களுக்கு உதவுங்கண்ணா அப்படின்னு சொல்லவும் இப்போ இந்துமதி இப்படி சொன்னதுனால அவரும் சரிதமான்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ அந்த சிசிடிவி வீடியோ அவங்க காட்டவும் அப்போ இந்துமதி பார்த்துருந்தாங்க. அந்த காரில் சித்ரா ஏறி போகிறத பார்த்ததுமே இதை ட்ராவல்ஸ் கார் மாதிரி இருக்கலான்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா இந்துமதி அந்த ட்ராவல்ஸ் காரங்களுக்கு ஃபோன் பண்ணவும் அப்போ அவங்கக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, இந்த காரில் நீங்கள் எங்கே அனுப்பியிருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இப்படிலாம் நீ ஃபோன் பண்ணி கேட்டாலாம் நான் சொல்ல முடியவோ அப்போ இந்துமதி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு எங்கள் வீட்டு பொண்ணை அந்த காரில் அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க, இப்போ நீங்கள் உண்மையை சொல்லலைன்னா நாங்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே இங்க பாருமா கொஞ்சம் இரு நான் சொல்லிடுது அப்படின்ட்டு அவங்க உடனே சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காரில் ஜிபிஎஸ் கருவி பொருத்தி இருக்கிறனால அது எங்கே போயிருக்குன்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்தையும் சொல்லிடவும் இது கிட்டதுமே இந்துமதி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த காரை எல்லாத்தையுமே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் உள்ளது எல்லாத்தையும் அவங்க வீடியோவை எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா கர்ணாவை தான் காட்டுறாங்க. கர்ணா ஒவ்வொரு இடமா அவங்க தேடிட்டு இருக்கவும் அடுத்து அங்கே பார்க்கும்போது சித்ராவை அழைச்சிட்டு போகிறதுக்காக அங்கே சுகுணா வராங்க. வந்ததுமே ரூம் கதவை தட்டவும் இப்போ புவனா ஐயோ அக்கா வந்துட்டாங்களா, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, இப்போ சித்ராவை கேட்பாங்கன்னு சொல்லிட்டு உடனே சரி நம்ம எப்படியா சமாளிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே புவனா கதவை ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. அடுத்ததான் அவங்க சுகுணா கேட்டுட்டு இருக்கிறாங்க, அம்மா சித்ரா வர சொல்லுது, மாப்பிள்ளோட்டுக்காரங்க வந்தாச்சு அப்படிங்கவும், அக்கா அவள் ரெடி ஆகலக்கா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருங்க அவள் ரெடி ஆகட்டும் அப்படிங்கவும், என்ன சொல்லிட்டு இருக்கிற, எவ்வளோ நேரம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் சீக்கிரமாக வர சொல்ல மாட்டியா அப்படிங்கும்போது, என்னக்கா அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவளுக்கு தான் இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லாமல் இருந்தாலா, அதனால அழுதுகிட்டே இருந்தா, நான் தான் அவளை சமாதானப்படுத்தி நான் அவளை ரெடி பண்ணிட்டு
இருக்கிறேன், அதனால கொஞ்சம் டைம் கொடுங்கக்கா அப்படிங்கவும், எங்க பாரு சீக்கிரமா அவளை கிளப்பி கூட்டிட்டு வா, இல்லைன்னா அவர் திட்டுவார் அப்படின்னு சொல்லவும் உடனே புவனாவும் சரிதான் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து அவங்க சுகுணா போனதுமே புவனா வந்து நினைக்கிறாங்க, ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, எப்படியாவது வந்து சீக்கிரமாக வந்து கர்ணமாமா வந்து சித்ராவை அழைச்சிட்டு வரணுமேனு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும், அடுத்துங்க பார்த்தோம்னா இந்துமதி தான் காட்டுறாங்க. இந்துமதி வந்து அவங்க ஒரு ஆட்டோவில் ஏறி எப்படியாவது நம்ம சித்ராவை காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து அவங்க சொன்ன இடம் நோக்கி அவங்க போயிட்டு இருக்கவும், இங்கே பார்த்தோம்னா சித்ராவை தான் காட்டுறாங்க. சித்ரா வந்து பார்க்குறாங்க, என்னது ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அந்த பக்கமெல்லாம் போகணும், இவங்க வேற பக்கமாக வந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு உடனே இந்த லேடி கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அம்மா நீங்கள் வந்து வேற இடத்துக்கு போகிற மாதிரிக்கு தெரியுது, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும்னா அந்த இடத்துல எல்லாம் போகணும் அப்படிங்கும்போது இது சுருக்கு வழியில் போயிட்டு இருக்கோமா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, நீங்கள் உண்மையை சொல்லுங்க, இல்லைன்னா என்னை இறக்கி விடுங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் இறக்கி விட முடியாதுமா, உன்னை எங்கே கொண்டு சேர்க்கணுமோ அங்கே கொண்டு சேர்க்கறது தானே எங்களுடைய வேலை அப்படிங்கவும், இப்படி சொன்னதுமே சித்ராவுக்கு இவங்க மேலே சந்தேகம் வந்துடுது. உடனே சித்ரா வந்து தயவு செய்து என்னை விட்டுருங்க அப்படிங்கும் போது உடனே என்னடா பார்த்துட்டு இருக்கிறீங்க, அவள் பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்கிறா, நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கவும் உடனே சித்ராவை அவங்கெல்லாம் பிடிக்கவும் உடனே பார்த்தோம்னா சித்ரா வந்து என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்திட்டு இருக்கும்போது இப்போ இந்த லேடி வந்து பார்த்தோம்னா அவங்க ஒரு கர்ச்சிப்பு எடுத்து அவங்க சித்ராவோட மூக்கில் வைக்கவும் சித்ரா அப்படியே தூங்கின மாதிரிக்கு ஆகுறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா எப்படியோ இவளை சமாளிச்சாச்சு, சீக்கிரமாக போங்கட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ இந்த ட்ராவல்ஸ் ஓனர் இருக்கார்ல அவர் வந்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே சொல்லுங்கள் சார் அப்படிங்கும்போது, ஆமாம் நீங்கள் எங்கிட்ட போய் சொல்லி காரை எடுத்துகிட்டு போயிருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணையும் அந்த காரில் வந்து அழைச்சிட்டு போயிருக்கீங்க, இப்போ தான் அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் இந்த பக்கமாக போயிட்டு இருக்கிறீங்க, எதுக்காக இப்படி போய் சொல்லி காரை எடுத்துகிட்டு போனீங்க, ஒழுங்கு மரியாதையாக அந்த பொண்ணை விட்டுட்டு காரை வந்து கொடு அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து அவர் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படிலாம் இல்லை, நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கவும், அந்த காரில் வந்து ஜிபிஎஸ் கருவி வந்து பொருத்தி இருக்கிறேன், அதனால நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லேடி பார்த்தோம்னா ஃபோனை வாங்கி கட் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்னக்கா பண்ணுறது, நம்ம வந்து எந்த இடத்துல நோக்கி போயிட்டு இருக்கோன்னு உங்களுக்கு தெரியுமென்னு சொல்லும்போது சீக்கிரமாக அந்த ஜிபிஎஸ் கருவி எடுத்து தூரத்துக்கு வீசுங்கடா அப்படிங்கும்போது எங்களுக்கு தெரியாதுக்கா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடா அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, இது கூட தெரியாமே இருக்கிறீங்க, சரி அது வரைக்கும் நம்ம போக வேண்டிய இடம் போகாமல் சும்மா இங்கேயே சுற்றிட்டு இரு அப்படின்னு சொல்லும் போது அதை வந்து ஆஃப் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. உடனே வந்து அது எங்கே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அவங்க தேடிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே சித்ராவை தான் காட்டுறாங்க. சித்ரா வந்து அப்படியே தூங்கின நிலைமையில இருக்கவும் அடுத்ததான் இங்கே இந்துமதியை காட்டுறாங்க. இந்துமதி வந்து அவங்க ஏற்கனவே வந்து அந்த ஏஜென்சிக்காரங்க வந்து அதாவது கார் ஏஜென்சிக்காரங்க இவங்களுக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்துமதிக்கு, அதை வச்சு அந்த காரை தேடி அவங்க போயிட்டு இருக்கவும் அப்போ உடனே இந்துமதி கர்ணாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கர்ணாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் அவங்க சொல்லவும் இது கிட்டதுமே கர்ணா அதிர்ச்சி அடைகிறாங்க. எந்த கார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ அந்த காரை வந்து அவங்க அனுப்பிவிடவும் இந்த கார்காரன் தானே தண்ணி அடிச்சுட்டு போனால் இந்த கார்காரனை தான் நம்ம சண்டை போட்டோம், அப்போ வந்து அந்த லேடிக்கு மடியில் படுத்திருந்தது நம்ம சித்ராவா, அப்போ ஆக மொத்தத்தில் என்னை பார்த்து தான் அவள் வந்து ஒளிஞ்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கர்ணா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்துமதி வந்து அவங்க அந்த கார் எங்கே இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அதே இடத்துக்கு கர்ணாவும் வந்துட்டு இருக்கவும் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ஒரு இடத்துல இந்துமதியை கர்ணாவும் அந்த காரை மடக்கி பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சதுமே கர்ணா அவங்கள போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கவும் இந்துமதி அந்த லேடியை போட்டு அடிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க இந்துமதி போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடவும் அவங்க வந்து இவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருந்தாங்க. இப்போ சித்ரா வந்து தூங்கின நிலைமையில இருக்கவும் இந்துமதி தண்ணியை தெளித்து அவங்க எழுப்புறாங்க. இப்போ சித்ரா கண் முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்ததுமே அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சித்ரா நீ என்ன காரியம் பண்ணியிருக்கிற அப்படிங்கும் போதே இப்போ கர்ணாவும் பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ என்ன பார்த்து தான் நீ வந்து அந்த லேடிக்கு மடியில் வந்து படுத்திருந்திருக்கிற அப்படின்னு வந்து கர்ணா கேட்கும் போது என்னை மன்னிச்சிருங்கண்ணா அப்படிங்கிறாங்க. நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கிற, தப்பான ஒருத்தங்கிட்ட போய் நீ மாட்டிக்கிட்டே அப்படிங்கும்போது அக்கா நான் எப்படியாவது வந்து இந்த கல்யாணத்துலேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் வந்தேன், ஆனால் அவங்க இப்படி ஏமாத்தி என்னை கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சித்ராவை காப்பாற்றி இந்துமதியும் கர்ணாவும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.